ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பாவை பாசுரம் 6 விளக்கம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, இதுதான் ஃபஸ்ட்டு 2 லைனு. அதில் வந்து புல்லும் சிலம்பினகான் அப்படின்னா, காலையில் பறவைகள்லாம் எந்திரிச்சு ஒலி எழுப்பும் இல்லையா, அந்த சத்தம். இப்போ வந்து ஆண்டாள் வந்து அவங்க தோழிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் சீக்கிரமாக பறவைகள்லாம் எந்திரிச்சு ஒலியிடுற அந்த சத்தம், அதோடைய பணியை வந்து தொடங்கிருச்சு. புல்லரையன் கோயில், அதாவது கருட பகவானை கருடனை வாகனமாக கொண்ட பெருமாள் கோயிலில் சங்குடைய பேரொலி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு அது கேட்கலையா? எந்திரி, நீ இன்னும் எந்திரிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்கள். பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னா, கம்சன் வந்து கண்ணனை வந்து அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பூதனை அப்படிங்கிற ஒரு அரக்கியை அனுப்புவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பால் கொடுத்து எல்லா குழந்தைங்களும் கொல்லக்கூடிய வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கண்ணனையும் கொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு பால் கொடுக்க வந்தாங்க. அப்போ பால் கொடுக்கும்போது அந்த பூதனைக்கு வந்து ரொம்ப வலி ஏற்படுத்துகிற மாதிரி கண்ணன் செய்வாங்க. அதுக்கப்புறம் செஞ்சு அவங்களுக்கு வந்து மோட்சத்தை கொடுத்துருவாங்க பூதனைக்கு கண்ணன். இது வந்து எந்த வயசில் நடக்கும்னா, கண்ணன் பிறந்து 29 நாள்லேயே நடக்கும். 29 நாள் குழந்தையிலேயே கண்ணன் வந்து பூதனை அழித்து மோட்சம் கொடுத்துருவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னா, சகடாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருப்பாங்க. அவங்க வந்து வண்டி வடிவில் வந்து கண்ணனை அழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஒரே எட்டி உதைச்சதுலேயே அந்த சகடாசுரன் வந்து இறந்துருவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. காலில் எட்டி உதைச்ச அந்த பெருமாள் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னா, இப்போ பார்க்கடலில் பள்ளி கொண்டவங்க யார் அப்படின்னா பெருமாள். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், பார்க்கடலில் பள்ளி கொண்டாலுமே முனிவர்களும் யோகிகளும் அவங்களோட மனசில் வச்சு அந்த பெருமாளை வந்து வணங்குறாங்க. ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவும், அந்த மாதிரி பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளை தன்னுடைய உள்ளத்தில் வச்சு முனிவர்களும் யோகிகளும் மெதுவாக எந்திரிச்சு ஹரி அப்படின்னு ஹரின்ற அந்த அழகான மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நீ இன்னும் இப்போ வந்து இந்த முனிவர்களும் யோகிகளுமே மெல்ல எந்திரிச்சு ஹரின்னு சொல்லி ஹரி நாமத்தை சொல்லி பெருமாளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இன்னும் எந்திரிக்கலை, எழுந்திரி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து அவங்க தோழிகிட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை பார்த்துடலாம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவும் கேட்டிலையோ, அதாவது பறவைகள் வந்து காலையில் நேரமாக எழுந்திரிச்சு அதோடைய பணியான இந்த ஒலி எழுப்புறத ஆரம்பிச்சிருச்சு. கருட பகவானை வாகனமாக கொண்ட பெருமாள் கோயிலில் அந்த பேரொலி முக்கிய சங்கு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு இன்னும் கேட்கலையா? எழுந்திரி. அந்த பூதனையோட பாலை குடித்து மோட்சத்தை கொடுத்த, அது மட்டும் இல்லாமல் சகடாசுரன் அப்படின்ற அரக்கனை தன்னுடைய காலிலேயே உதைச்ச அந்த பெருமாளை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த பெருமாளை வந்து முனிவர்களும் ஞானிகளும் தன்னுடைய மனசில் வணங்கி மெதுவாக எந்திரிச்சு, அதாவது சீக்கிரமாக கூட இல்லை, மெதுவாக எந்திரிச்சு ஹரி அப்படிங்கிற நாமத்தை சொல்லி வணங்குறாங்க. ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, எழுந்திரி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து தன்னுடைய தோழிகள்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டாள் வந்து அவங்க தோழிங்க கிட்ட மட்டும் சொல்லலை, நம்மக்கிட்டேயும் தான் சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் எழுந்து காலையில் பெருமாளை நேரமாக குளிச்சுட்டு பூஜை பண்ணி வணங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.